ஆன்மீக அனுபவத்தைப் பற்றி விவரிக்கிறார். எழுத்தாளர் ஒரு சில நிமிடங்களில் 2 மிக நீண்ட நிகழ்வுகளை வாழ்ந்தது போன்ற ஒரு விசித்திரமான அனுபவத்தை பெற்றதாக கூறுகிறார். காலத்தின் இந்த மாற்றம், டைம் டைலேஷன், தனக்கு என்ன நடந்தது என்பதைப் பற்றி மேலும் ஆராயவும், அந்த அனுபவத்தை மீண்டும் உருவாக்க முடியுமா என்று முயற்சிக்கவும் அவரை தூண்டியது. அந்த நிகழ்விற்குப் பிறகு பல நாட்களுக்கு அவரது மார்பின் மையத்தில் ஒருவித மின்சார உணர்வு நீடித்தது. அவர் தன் கவனத்தை அதன் மீது செலுத்தியபோது அந்த உணர்வு இன்னும் வலுப்பெற்றது. இந்த காலகட்டத்தில் வெளி உலகத்துடனான சமூகத் தொடர்புகளை அவர் விரும்பவில்லை, ஏனெனில் அவை அவரது உள்ளுணர்விலிருந்து கவனத்தை சிதறடித்தன. காலப்போக்கில் அந்த சிறப்பு உணர்வு மெல்ல மறைந்துவிட்டது. ஆனாலும் தனக்குள் எப்போதும் அதிக அன்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையை அவர் கைவிடவில்லை. அந்த ஆற்றலை மீண்டும் செயல்படுத்த விரும்பினார், ஆனால் அதை எப்படி செய்வது என்று அவருக்குத் தெரியவில்லை. நீண்ட காலமாக அந்த அனுபவத்தை மீண்டும் கொண்டுவர் அவர் முயன்றும் எதுவும் நடக்கவில்லை. அப்போது அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தார். ஒரு குறிப்பிட்ட மிஸ்டிக்கல் ஆன்மீக அனுபவத்தை மீண்டும் பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும், அதை வலுக்கட்டாயமாக நிகழ்த்த முயற்சிப்பதும் விரக்திக்குத்தான் வழிவகுக்கும். இதுவே அந்த அனுபவம் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம். ஆகவே அவர் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டார். மாலையில் முயற்சிப்பதற்கு பதிலாக அதிகாலையில் எழுந்து தியானம் செய்ய முடிவு செய்தார். ஏனெனில் அதிகாலை 1 மணி முதல் 4 மணி வரை நமது உடலில் மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரப்பு அதிகமாக இருக்கும். இந்த மெலடோனின் வளர்சிதை மாற்றப் பொருட்கள் தெளிவான கனவு போன்ற அமானுஷ்ய நிகழ்வுகளை உருவாக்க உதவும் முக்கிய காரணிகளாகும். எனவே ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணிக்கு தியானம் போன்ற தனது உள்நிலை பயிற்சிகளை இன்னர் ஒர்க் செய்ய முடிவு செய்தார். அடுத்து என்ன நடந்தது என்று கூறுவதற்கு முன், அந்த காலகட்டம் தனது வாழ்க்கையில் மிகவும் கடினமானதாக இருந்தது என்பதை வாசகர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று எழுத்தாளர் கேட்டுக்கொள்கிறார். 2004ஆம் ஆண்டு வெளியான வாட் த பிலீவ் டு வி நோ என்ற ஆவணப்படத்தில் தோன்றிய பிறகு அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டன. இதன் காரணமாக தான் தொடர்ந்து மக்களுக்கு போதிப்பதா அல்லது பொது வாழ்க்கையிலிருந்து விலகி எளிமையான வாழ்க்கையை வாழ்வதா என்ற ஒரு பெரிய முடிவை எடுக்கும் ரோசிலா அவர் இருந்தார். விலகிச் செல்வது மிகவும் எளிதான தேர்வாக அவருக்கு தோன்றியது.